ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. ருத்ராட்சம் என்பது சிவபெருமானின் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட கண்ணீர் துளிகள் இருந்து தோன்றியதாக புராணங்கள் சொல்கின்றன. ருத்ராட்சம் சிவ சின்னங்களில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. ருத்ராட்சம் என்பது வெறும் மணிகள் கிடையாது, இவை சிவனின் அம்சமாக கருதப்படுபவை. ருத்ராட்சத்தை அனைவராலும் அணிந்து விட முடியாது. எவர் ஒருவருக்கு சிவபெருமானின் அருள் இருக்கின்றதோ அவர்களால் மட்டுமே ருத்ராட்சத்தை தொடர்ந்து அணிய முடியும். சிவனின் அருள் இல்லை என்றால் அவர்களால் ருத்ராட்சம் அணிய முடியாது. நீங்கள் இதுவரை ருத்ராட்சம் அணிய வேண்டும் என்று நினைத்தது கூட இல்லை என்றாலும் சிவனின் அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்கள் ருத்ராட்சம் அணிய வேண்டும் என சிவன் நினைத்துவிட்டால் ஏதாவது ஒரு வழியில் ருத்ராட்சம் உங்களை வந்தடையும். ருத்ராட்சம் அணிபவர்கள் சிவனுக்கு சமமானவர்களாக கருதப்படுவார்கள். ருத்ராட்சம் அணிந்தவர்களை தேவர்களும் கூட சிவனின் அம்சமாக கருதி வணங்குவதாக சொல்லப்படுகிறது. ருத்ராட்சம் அணிபவர் பிறவி பிடியிலிருந்து விடுபட்டு மோட்சம் அடைவார்கள். ருத்ராட்சம் அணிந்தவர்களை நெருங்குவதற்கு யம தர்மராஜனே அச்சப்படுவார் என்பார்கள். ருத்ராட்சம் அணிவதால் மனம் அமைதி அடையும், எதிர்மறை சக்திகள் நீங்கும், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், ஆன்மீகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அதோடு சிவனின் அருளை பரிபூரணமாக பெறுவதற்கும் அனைத்து விதமான பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கும் ருத்ராட்சம் அணியலாம். ருத்ராட்சம் அணிந்து மந்திர ஜபம் செய்வது, விரதம் இருப்பது, பூஜை செய்வது, யாகம் போன்ற ஆன்மீக சடங்குகளில் கலந்து கொள்வது ஆகியவற்றை செய்யும்போது கிடைக்கும் பலன் 2 மடங்காகும். நாம் ருத்ராட்சம் அணியாவிட்டாலும் ருத்ராட்சம் அணிந்து ஒருவருக்கு உணவு அளித்தால் கூட அது நமக்கு பலன் தரும், நம்முடைய பாவங்கள் நீங்கும். ருத்ராட்சம் அணிந்து குளித்தால் கூட அதன் மீது பட்டு நம்முடைய உடலில் படும் நீரால் கங்கை நதியில் புனித நீராடிய பலன் நமக்கு கிடைக்கும். மன அமைதி ஏற்படும், கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும், மன தைரியம் கிடைக்க வேண்டும் என்பவர்கள் ருத்ராட்சத்தை அணிந்து கொள்ளலாம். ருத்ராட்சத்தை ஆண் பெண் என பேதமின்றி யார் வேண்டுமானாலும் அணியலாம். அப்படிப்பட்ட ருத்ராட்சத்தை சிலர் கழுத்திலும் சிலர் கைகளிலும் அணிந்திருப்பதை பார்த்திருக்கிறோம். ருத்ராட்சத்தின் ஒவ்வொரு முகத்திற்கு எப்படி ஒவ்வொரு விதமான பலன் கிடைக்குமோ அதே போல ருத்ராட்சத்தை அணியும் இடத்தை பொறுத்தும் அதன் பலன்கள் மாறுபடும். ருத்ராட்சத்தை அணிவதே புண்ணியம்தான் என்றாலும் உடலின் எந்த பகுதியில் அணிந்தால் அளவில்லாத புண்ணிய பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தலை, ருத்ராட்சத்தை தலையில் அணிந்தால் கோடி புண்ணியம். காது, ருத்ராட்சமணியின் காதுகளில் அணிந்தால் 10 கோடி புண்ணியம். கழுத்து, ருத்ராட்ச மாலை அல்லது மணிகளை கழுத்தில் அணிந்தால் 100 கோடி புண்ணியம். கை, ருத்ராட்ச மாலையை கைகளில் அணிந்தால் 1,00,000 கோடி புண்ணியம். இடுப்பு, ருத்ராட்ச மணிகளை இடுப்பில் அணிந்தால் நேரடி மோட்சம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர.